சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மனோஜ் இருந்துட்டு வீட்டை விற்றுட்டாக்க நமக்கு சேர வேண்டிய பணத்தை விட ரொம்பவே அதிகமாக நமக்கு பணம் கிடைக்கும். அதை ஆளுக்கு கொஞ்சம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே முத்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்பா இவ்வளோ வருத்தப்பட்டு இந்த வீட்டை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காங்க, இந்த வீட்டில் என்னெல்லாம் சந்தோஷம் இருக்குன்னு இப்படி மூச்சு முட்டை சொல்லியிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட போயிட்டு வீட்டை விற்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்க. இந்த வீடு இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு காரணமே நீ மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பிடிச்சி முத்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இருந்துட்டு முத்து, மீனா என்னை நான் யாரெல்லாம் நம்பனோ அவங்க எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க. இந்த வீடு மட்டும் எனக்கு இல்லாமல் போச்சேன்னா நான் செத்ததுக்கு சமனாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா அப்படியெல்லாம் நடக்க நாங்கள் விட்டுற மாட்டோம்ப்பா, தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபைனான்ஷியலை பார்த்து நாங்கள் பேச முடிஞ்சா பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ரவியும் ஸ்ருதியும் அப்பாவை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா மனோஜ் இருந்துட்டு விஜய்கிட்ட போயிட்டு, அம்மா நீங்களாவது நான் சொல்கிறத வீடை விற்கிறத பற்றி மட்டும் எங்கிட்ட வாயை திறந்து பேசினேன், நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவும் பிடிச்சி மனோஜை பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொன்னது எல்லாம் கேட்டு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க நம்ம விஜயா. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனாவும் ஃபைனான்ஷியலை பார்க்கறதுக்காக அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ அந்த கூட இருக்கிற மேனேஜர் இருந்துட்டு, சார் வெளியே போயிருக்காரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ வருவாங்கன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் வெயிட் பண்ணால் பண்ணுங்கள், இல்லாட்டி கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சாரை பார்க்கணுன்னு சொல்கிறோம், வெயிட் பண்ணி இல்லாட்டி போங்கன்னு சொல்கிறீங்க, என்ன அர்த்தத்தில் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, பார்க்கணுன்னா வெயிட் பண்ணணும், ஆனால் எப்போ வருவாங்கனாலும் என்னை கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அங்கே காத்துட்ருக்க வைக்கிறாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வர சவாரி எல்லாத்தையும் முத்து வேண்டான்னு சொல்கிறாங்க. மீனாவுக்கு நிறைய பூ ஆர்டர் வருது, அதையும் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு கை மாற்றி விடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த மேனேஜர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, ஃபோன் பண்ணியாவது கேளுங்க, நாங்களும் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனான்ஷியருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபைனான்ஷியர் இருந்துட்டு, முத்து என்ன விஷயம் முத்து, நாங்கள் தான் பணத்தை கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், அதையும் மீறி பணத்தை கேட்டு நோட்டீஸ் விட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களை நேரில் பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, நான் ஒரு கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கேன், நீங்கள் வலசல்வாக்கம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்கு வர சொல்கிறாங்க. அவங்களும் அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. வாங்க உள்ளே போகலாம், ஃபஸ்ட்டு அவர் இருக்காரான்னு கேட்டுக்கலாம், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. இல்லை, இன்னொரு கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக பக்கத்தில் வந்திருக்கேன், நீங்கள் அங்கே வந்துருங்களேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அங்கேயும் முத்து ரொம்பவே வேகமாக போயிட்டு பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை. அதுக்கடுத்து தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வேலையை போகிறேன், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போயிட்டும் ஃபோன் பண்ணுறாங்க, அங்கேயும் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கும் போகிறாங்க. அங்கே இருக்கிற வாட்ச்மேன் இருந்துட்டு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சார் கிளம்பி போனார், ஏதோ மீட்டிங்குன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மீனாவுக்கு மயக்கம் வர மாதிரி ஆகிடுது. இதுக்கு மேலே அந்த ஆளை தேடிட்டு நம்மளால் போக முடியாது, நம்ம எங்கே போகணுமோ அங்கே போகலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அந்த வாட்ச்மேன் இருந்துட்டு அந்த ஃபைனான்ஷியருக்கு ஃபோன் பண்ணி, நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன் சார், நீங்கள் சொன்ன அந்த 2 பேரும் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனான்ஷியரும் ரொம்பவே சந்தோஷமாக நம்ம சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நாளைக்கு நம்ம நினச்ச மாதிரி வீடை ஜப்தி பண்ண வேண்டியதா, அந்த வீடை காலி பண்ணிவிட்டு எல்லாரும் ரோட்டில் நிற்கணும், அதை நான் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா லாயரை ஸ்வேதாவை கூட்டிகிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. லாயரை அதை படித்து பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, ஆல்ரெடி நீங்கள் 10 லட்ச ரூபாய் கட்டியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் மீதி பணத்துக்கு டைம் கேட்டு வாங்கிக்கலாம், ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் இருக்கே. சிக்கலா, என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும்,
10 நாள் கோர்ட்டு லீவு. சம்மர் லீவுக்காக கோர்ட்டு லீவ் விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பர்சனலாக ஜட்ஜை போய் பார்க்க முடியாதா? ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸான பார்க்கலாம். ஆனால் இந்த கேஸை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் மாமாவுக்கு அது கோயில் மாதிரி, எங்களுக்கும் அது கோயில் தான் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா கஷ்டப்படுறது எங்களால் பார்க்க முடியல மேடம். நீங்கள் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, சரி என்னால் ஆன முயற்சிய நான் பண்ணுறேன். நீங்களும் அந்த கிளைண்ட் அவரை போய் பார்த்துருக்கலாம். ஆனால் நீங்கள் பேசி மனசை மாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க உங்களை பார்க்க முடியாதுன்னு நேரடியாக சொல்ல முடியாமல் இப்படி உங்களை அலைய விட்டுருக்காங்க. சரி நான் பார்க்குறேன், என்னால் முடிஞ்சதை. நீங்களும் அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களே யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் முத்தும் மீனாவும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. முத்தும் மீனாவும் வந்த உடனே என்னாச்சு, போன விஷயம் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.